அண்ணா நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? காங்கிரஸ் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட் பில்லு ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு, அசம்பிளியோட ரெசல்யூஷன். அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பத்தி பேசுறாருன்னா எவ்வளவு வேலை இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்க. அடுத்த தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு விபி துரைசாமி அப்படியாங்கண்ணா, அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? அண்ணா நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? அண்ணா நான் பார்க்கல, சாரிங்க, எனக்கு தெரியாதுங்கண்ணா. தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்கண்ணே? 10 பேரா? சென்னையில் 50 பேர் வருவாங்க. நான் மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிடுச்சா கம்மியாயிடுச்சான்னு கேட்குறேன். சொல்லுங்க. மீண்டும் வந்து நீங்களே தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்க. அண்ணா எங்கிருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன், உங்களை பார்க்கத்தான் போறேன், கருத்துக்களை பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சேர்ல உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே போல் தான் இருப்பேன். அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன், வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பத்தி எப்ப உற்சாகமா அண்ணே 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 அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணே. தொண்டர்களோடு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் கேட்ட கேள்விக்கு பதில் அண்ணா. அண்ணா இந்த கட்சியில எல்லாருமே தொண்டர் தாங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.